வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 25 நிறைவான வாழ்வு என்பது குறித்து பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே என்று. நிறைவான வாழ்வு என்று நாம் சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நிறைய காசு, பணம், சொத்து, வெற்றி என்பது தான் நிறைவான வாழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. எது கிடைத்ததோ அதிலே மன நிறைவு கொள்வது என்பது மிக மிக முக்கியம். அதற்காக கிடைத்ததை வைத்துக்கொண்டே வாழ வேண்டும், சோர்ந்து இருக்க வேண்டும் என்பது அல்ல. தொடர்ந்து முயற்சியினை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும். நமக்கு விதிக்கப்பட்ட விதி என்று இருக்காமல் அந்த விதியை கூட மாற்றிக் கொள்கிற வல்லமை நமக்கு வரும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனையே தான் வள்ளுவ பிரானும் சொல்லுகிறார். ஊழையும் முப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று வள்ளுவ பிரானும், விதியை மதியால் மாற்றலாம் என்று பழமொழியும் அதனையே தான் குறிப்பிடுகிறது. எனவே தொடர்ந்து அவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று, அதைவிட முக்கியம் அந்த வெற்றியிலெல்லாம் மன மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுவது என்பது மிக மிக முக்கியம். அதற்கு ஒருவர் தவம் செய்ய வேண்டும், அல்லது செய்கிற எதனையும் தவமாக செய்ய வேண்டும் என்பதுதான். தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் தவம் செய்தால் அவருக்கு கிட்டுவது என்னவென்றால் அறிவின் நுட்பம், அறிவு கூர்மை. அதனால் செய்கிற செயல்களில் எல்லாம் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டுவிடும். கூடவே மனவளக்கலை சொல்லித் தருகிற அந்த தற்சோதனை பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்வாரேயானால் அவருடைய வாழ்வில் தொடர்ந்து வெற்றி, மகிழ்ச்சி, மன நிறைவு நிச்சயம் என்று சொல்லுகிற தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்களின் செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.